கர்த்தர் உங்களை ஆளுகை நீங்கள் ஆளுகை செய்பவர்களாக, ஆளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை வச்சுருக்கார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் கொண்டாடுங்கள், நீங்கள் துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்கள். எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கு. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. சங்கீதம் 8 தேவனுடைய நாமத்தை குறித்து ரொம்ப சொல்கிறார். இப்போ நம்ம 7ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, 7ஆம் சங்கீதம் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேங்கிறார். எப்படிப்பட்ட நாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறார். தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகத்துவத்தை வச்சு அப்போ பாருங்கள் எவ்வளோ மேன்மை உள்ளது தெரியுமா. பூமி எங்கும் ஒரு பெரிய பேர் நம்முடைய ஆண்டவருக்கு. அவருடைய பெயர் வானங்களுக்கு மேலாக இருக்குதா மகத்துவம். அவர் என்ன செய்கிறாராம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேன். அப்போது நம்ம துதிக்க 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 சத்துரு குறைந்து குறைந்து போயிடுவான். அல்லேலூயா. நாம் துதித்து துதித்து ஆண்டவரில் மகிழ்வோம். நம்முடைய சத்துருக்கள் குறைஞ்சி குறைஞ்சி அழிஞ்சு போவாங்க. நீ துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்புறம் பார்க்குறோம், விரல்களின் கிரியாகிய முடிய வானங்களையும் பாருங்க, வானங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரனை பார்க்கும்போது அதெல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் மனுஷனை அவர் நினைக்கிறாராம், உன்னை நினைக்கிறாராம், உன்னை விசாரிக்கிறாராம். ஆமென், ஸ்தோத்திரம். எம்மாத்திரங்கிறார். நானும் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நானும் என் குடும்பமும் எம்மாத்திரங்கிறார். யார்? தாவீது. இப்போ அந்த வார்த்தை எம்மாத்திரன்னு வார்த்தையை சொல்கிறார். என்னை நினைக்கிறதுக்கும் இந்த காலையில் உன்னை நினைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். யாருமே என்னை நினைக்கவில்லை. என்னுடைய பிரச்சனைகளை கேள்விப்பட்டு யாருமே என்னை நினைத்து பார்க்கவில்லை. நான் சாப்பிட்டேனா, நான் சாப்பிடவில்லையா, அவன் எனக்கு என்னை நினைப்பதற்கு சொந்தக்காரர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை, என்னுடையதான நண்பர்கள் இல்லை, என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் இல்லை. நான் எத்தனையோ பேரை விசாரித்தது உண்டு, ஆனால் என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக நீங்கள் எம்மாத்திரம் உன்னை தேடி வருகிற தேவன் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரா, உங்களை ஆண்டவர் தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர்களை முடிசூட்டி வச்சிருக்கிறாரா. உங்களுடைய கரத்தின் கிரியில் மேலே ஆண்டவர் அவருடைய கிரி மேலே உங்களை ஆளுகை வச்சிருக்கார். உங்களை ராஜாவாக வச்சிருக்கார் பிரதர். உங்களை ராஜாத்தியாய் வச்சிருக்கிறார் சிஸ்டர். உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மீன்களையும், கடலில் சஞ்சரிக்கவைகளையும் அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தும். எல்லாம் உங்களுக்கு அடங்கியிருக்கு. கர்த்தர் உங்களை ஆளுகை நீங்கள் ஆளுகை செய்பவர்களாக, ஆளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் கொண்டாடுங்கள், நீங்கள் துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்,
மகிமைப்படுத்துங்கள். எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கு. அவரை மேன்மைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் உயர்வீர்கள். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமம் ஆமென் உயர்த்தப்படுவதாக. எப்போது உங்கள் வாயில துதியின் சத்தம் இருக்கட்டும். எப்போது உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய மகிமையை தியானிக்கட்டும். ஆண்டவர் உங்களை எவ்வளவு உங்களை நேசிக்கிறார்ல, உங்களை எவ்வளவு ஆண்டவர் ஆமென் நினைச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களை எவ்வளவு ஆண்டவர் விசாரிக்கிறார் அல்லவா? அவர் உங்களை எவ்வளவாய் காப்பாற்றுகிறார் அல்லவா? உங்களை எவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கிறார் அல்லவா? உங்களை ஒரு நல்ல ஒரு ராஜாவாக ஆமென் ஸ்தோத்திரம், உங்களை ராஜாக்களுமாக ஆசாரியலுமாக. அப்போ இதெல்லாம் படித்ததுனால தான் அந்த அந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் மற்றும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து தான் அவங்க தங்களுடைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறதையும் அனுபவங்களோடு கூட அனுபவங்களாக மாற்றுகிறதும் வெளிப்பாடுகளாக கிடைத்ததுமாய் நாம் பார்க்குறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 8வது அதிகாரம், இந்த 8வது சங்கீதத்தில் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீ விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம். அவருடையதான கிரியைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நாம மாத்திரம் எவ்வளோ பெரிய பெரிய கிரியைகளை அவர் செய்திருக்கிறார். வானங்களை உண்டாக்கியிருக்கிறார், வானாதி வானங்கள். எல்லாவற்றையும் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்ன செய்து எல்லாவற்றையும் அவர் கரத்தினாலே செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கினார். அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யத்தக்கதாக உண்டாக்கினார். மனுஷன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறான். கர்த்தர் மனுஷனுக்கு கீழாக, பாதத்துக்கு கீழாகத்தான் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறாராம், வச்சிருக்கிறாராம். அவன் இவ்வளோ பெரிய சிறப்பான மனுஷனாக நம்ம உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. நம்முடைய கரத்தின் கிரியைகளை, உடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஏமாத்திரம்ப்பா கர்த்தா. ஆனாலும் நீர் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தாவே, நீ தேவதூதர்களுக்கும் கூட உதவியாக கை கொடாமல் கர்த்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம், மனுஷர்களாகி எங்களுக்கு ஆமேனப்பா உதவியாக நீர் கை கொடுத்தீரே. நீர் எங்களுக்கு அப்பா ரட்சிக்கும்படிக்கு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த பூமிக்கு வந்தீரே அப்பா. ஆமேனப்பா உம்முடைய மகத்துவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றின் மேலும் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்தீரப்பா. ஆமேனப்பா சகலத்தை எங்களுடைய பாதத்துக்கு கீழாக்கி போட்டீரே. ஆமேனப்பா அப்பா ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக ஆமேனப்பா, வரங்களுக்காக அப்பா, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேனப்பா உமக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். ஆமேன். உம்முடைய கிருபைக்கும் வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.